வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம். இன்றைய தலைப்பு செல்வந்தர் ஆகலாம் வாங்க. நமக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுயநலம் ரொம்ப அதிகமாக இருக்குது மக்களிடையே. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா அவர்களினுடைய தவறில்லை. மகரிஷி ஒரு வரி சொல்லுவாங்க, குற்றவாளி பாவி என்று யாருமில்லை உலகினில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது குறைகளுக்கு காரணம் பழைய சமுதாயம். நம்ம வழி வழியாக வர்றோம், அதையே பின்பற்றும் பொழுது அந்த சுயநலம்ங்கிற அந்த குணம் இயல்பாக நமக்குள்ளாக வருது. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தன்னை தன் குடும்பத்தை நாம் காத்து கொள்ளணும்னு நினைக்கிறது தவறில்லை. ஆனால் எப்பவுமே தான் தனது அப்படிங்கிற கோட்டுக்குள் நிற்காமல் கொஞ்சம் வெளியிலும் பார்க்கணும். இறைவன் நமக்கு ஓர் விஷயத்தை நிறைவாக கொடுத்திருக்கார். நாம் பிறருக்கு உதவி செய்வோம் என்கின்ற நம்பிக்கையில் கொடுத்திருக்கின்றார். நம்மை நல்ல நிலையில் வைத்திருக்கின்றார். இதை உணர்வோம். பிறருக்கு உடல் பொருள் ஆற்றலால் உதவுவோம். மேன்மையை நாமும் நம் சந்ததிகளும் அடைவோம். இல்லை, அடம்பிடித்து தான் தனது எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டோமேயானால் இறைவன் செயல் விளைவாக பல துன்பங்களை கொடுத்து நம்மை செதுக்குவார், உணர்த்துவார். ஸோ எல்லோரும் நம்ம நலமாக வாழ்வோம், பிறருக்கு உதவுவோம். அந்த உதவி மனதால் எண்ணத்தால் இருந்தால் கூட பெரிய புண்ணிய கொள்முதல் தான் நண்பர்களே. சிந்திப்போம் சிந்தனையாளர்களே. நாம் அறிவு நிலையிலும் செல்வந்தர்களாக உயர்வோம். சிலது பார்த்திங்கன்னா எப்போவுமே மனமும் உடலும் சோர்வாகிறதே, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? உடலுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? தொடர்ந்து ஏதாவது ஒரு பயிற்சி. நம்ம மனதையும் வளமாக வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா உடலும் மனதும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது இல்லையா? அப்போ நம்ம மனமும் உடலும் நல்லா வச்சுக்கணும். நம்ம நல்லா வேலை செய்யணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். நம்மளுடைய எண்ணத்தை நிறைவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா நமக்கு உடல் ரொம்ப அருமையாக சோர்வில்லாமல் நகரும். சரி, மனதை நம்ம எப்படி அமைதியாக வச்சுக்கலாம்னா, நல்ல எண்ணங்களை நீங்களே விரும்பி உங்களுக்குள் நிரப்பி கொள்ளுங்கள். நான் எங்கேயாவது உங்களை சுற்றி உள்ள ஒரு சோர்வு தரக்கூடிய பேச்சோ நிகழ்வுகளோ நடந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்தை விட்டு முதல்ல நீங்கள் அந்த இடத்த விட்டு நம்ம என்ன பண்ணிடுறோங்க, வெளியே போயிடணும். மனதை எப்போவுமே சுறுசுறுப்பாக வைத்து கொள்ளுங்கள். தனியாக விடாதீங்க. விட்டீங்கன்னா அது உங்களை சோர்வடைய வச்சிரும். இப்படி பார்த்து பார்த்து நம்மை மேம்படுத்தி கொள்வோம். பிறருக்கு நாம் ஒரு உதாரணமாக நடந்து கொள்வோம். அறிவு நிலையில் உயர செல்வந்தராக இது நமக்கு உதவும். உங்களை எல்லோரும் நல்ல திறமைசாலி, அறிவாளி அப்படின்னு பாராட்டணுமா? அப்போ நீங்கள் செய்கிற செயலை முறைப்படுத்துங்கள். உங்களை எல்லோரும் பாராட்டுவார்கள். என்னென்னலாம் செய்யலான்னு பார்க்கலாங்க. பசித்து சாப்பிடணும், அப்போ நமக்கு நோயே வராது. ஆரோக்கியத்தில் நாம் செல்வந்தராகலாம். அமைதியாக பேசுங்கள், நடந்து கொள்ளுங்கள். குணத்தில் நீங்கள் செல்வந்தராகலாம். உங்கள் தீய குணங்கள் என்னவென்று கண்டுபிடிங்கள். கோபம் வருதா, பொறாமை வருதா, கத்துறோமா, பதட்டப்படுறோமா, அழறோமா, பிடிவாதம் பிடிக்கிறோமா, பொய் சொல்கிறோமா, எரிச்சல் படுறோமான்னு கண்டுபிடிச்சு மாற்றிக்கோங்க. நீங்கள் அறிவு அந்த துறையிலும் பொருள் துறையிலும் செல்வந்தராக ஆகலாம். உங்களுடைய சந்ததிகளுக்கும் அந்த பெருமை போய் சேரும். முயற்சிப்போம், அறிவு நிலையில் உயர்வோம். நீங்கள் நினைப்பதை விட உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக நகரணுமா? அப்போ என்ன பண்ணலாங்க, இல்லாத விஷயங்களுக்கு வருத்தப்படுவதை விட்டு அதாவது என்னோட பையன்கிட்ட பேசலை, மருமகள் பேச மாட்டேங்கிறாங்க, பேரப்பிள்ளைங்க என்னோட பேசுறதில்லைன்னு வருத்தப்படவே வேண்டாம். எல்லாமே இயல்பாக நன்றாக அமையும். மனதை வளப்படுத்திக்கோங்க, சமாதானப்படுத்திக்கோங்க. உங்களிடம் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதற்கு நன்றி சொல்லுங்கள். என்னுடைய வீட்டுக்காரர் என்னைய நல்லா பார்த்துக்கிறாங்களாம். நான் வீடுலையும் பொருளாதாரத்திலையும் என்னுடைய உறவுகள் எல்லாம் எனக்கு நிறைவாக கொடுத்திருக்கிறாய் இறைவா. உங்களுக்கு என்னென்னலாம் நிறைவாக கிடச்சிருக்கோ அதெல்லாம் நினச்சி அந்த இறைவனுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி நன்றின்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் நினைப்பதெல்லாம் கிடைக்கும். நினைப்பதை விட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக மாறும். நாமும் அறிவு நிலையில் செல்வந்தராகலாம். பொருளுக்காக ஓடுகின்றோம், பொருளுக்காக
வருத்தப்படுகின்றோம். பொருளுக்காக உடல் மனதை கெடுத்து கொள்கின்றோம். பொருள் வேணும் நமக்கு கண்டிப்பாக, ஆனால் அருளும் அறிவும் வேணும். நாம் மாறுவோம். மாற்றங்கள் ஒன்றே மாறாதது. என்னோடய யூடியூப் சேனல் நான் ஆரம்பித்து பார்த்திங்கன்னா 2 வருடம் ஆயிடுச்சு. எனக்கு நிறைய மகிழ்ச்சி உங்களோடு பயணிப்பதில். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக அமையும் என்கின்ற உண்மையான நோக்கத்தோடு தான் நான் இந்த பதிவுகளை போடுகின்றேன். உங்களுக்கு நிறைவாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி வையுங்கள். அனைவரும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் மன வளத்தோடும் வாழ இறை குரு நினைவில் நின்று வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்லுங்கள். ஆழ்ந்த உறக்கம் கிட்டும். நன்றி.